திருப்பதி முன்னிலை. மாசலா குழந்தைகள் திருவிழா திருத்தலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசுவின் பிறப்பால் தனது ஆட்சிக்கு ஆபத்தை நினைத்த மன்னன் ஏரோடு இயேசு யார் என்று தெரியாத நிலையில் பெத்லகேமும் அதனை சுற்றியுள்ள இடங்களிலும் எழுந்த 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்றார். எகிப்து மன்னன் இஸ்ரேல் மக்களிடம் பழுகி பெறுவதைக் கண்டு இஸ்ரேல் மக்களின் ஆண் குழந்தைகளை கொன்றார். ஆனால் கடவுள் மோசேயை காப்பாற்றினார். கடவுளின் திட்டத்தை முறியடிக்க மனிதனால் முடியாதது இந்த 2 நிகழ்வுகளிலிருந்து நமக்கு தெளிவாகிறது. இயேசுவை காப்பாற்ற மாசற்ற குழந்தைகள் தங்கள் உயிரை கொடுத்தனர். இறைவனின் மீட்பு திட்டத்துக்கு உதவினர். இறைவனின் குழந்தைகளை மீட்பு திட்டத்தில் இணைக்கிறார். குழந்தை தாவீது கோலியாத்தை வென்றான். குழந்தை சாமுவேல் இறைவன் அழைப்பை கேட்டார். குழந்தை இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்திருந்தார். குழந்தைகள் திருவை எதிர்காலம். நம் குழந்தைகள் இறை விசுவாசத்தில், இறை நம்பிக்கையில், இறை அன்பு, இறை ஞானத்தில், இறை அறிவு, தெய்வ பயத்தில், தன்னம்பிக்கையில், இறை பிரசனத்தில், இறை உறவு வளர வாழ இத்திருப்பலியை ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் அவரை நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் தனது 64வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகின்ற கிறிஸ்டி அம்ப்ரோஸ் நன்றியறிதலாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். இறைவன் இது நாள் வரை அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அவரோடு இணைந்து நன்றி செலுத்தி இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனை அளிக்க வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருக்காக செபிப்போம். ஜோசப் தாஸ், விமலா சீலியா குடும்பத்தினர் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறார்கள். இறைவனோட நன்றியை ஏற்று அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுவோம். மேலும் மாசில்லா குழந்தைகளுக்காக நன்றியோடு இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த முதல் ஆண்டு நினைவு நாளில் அடைக்கல மேரி ஆண்மைகளை பாத்திக்காகவும், இறந்த அன்பு மரியதாஸ் எஃப்எக்ஸ் பெனடிக்ட் ஆண்மைகளை பாத்திக்காகவும் செபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இரண்டு அருளினாலும் இறக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பெற்று மகிழ்வார்களாக. புனித மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து நாம் இந்த மாலை பொழுதிலே செலுத்துகின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம்.
எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதை வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உலகின் பாவங்களை போக்குபவரே, உலகின் பாவங்களை போக்குபவரே, தந்தையின் பரபக்கம் நின்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடே தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியனான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல, தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை
எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:5 முதல் அதிகாரம் 2:2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இல்லாது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவ்வாறே மாசற்ற இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் கல்லி. வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணிலிருந்து தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்தார்களில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மை மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. வேடர் கண்ணிலிருந்து தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். பல்லவி. வேடர் கண்ணிலிருந்து தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமது துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. வேடர் கண்ணிலிருந்து தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். திருத்தூதரான புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உனக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தை ஏரோது கொள்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து
குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏறுவது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டார். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டிருந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது. ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. கிறிஸ்து வழங்கும் இன்றைய செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிறுமி ஒருவனுக்கு அன்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்தால்தான் அந்த சிறுமி பிழைப்பார் என்று மருத்துவர் சொல்லியிருந்தார். எனவே சிறுமி அறுவை சிகிச்சை செய்யப்படுவதற்காக அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டார். அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர் சொன்னார், பாப்பா கொஞ்சம் தூங்கி போயிருக்கவே, கொஞ்சம் வேலை இதெல்லாம் முடிச்சு வருவாங்க, எல்லாம் தயார் பண்ணும், அவை தூங்கி எழுந்து அதன் பிறகு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது அந்த குழந்தை சொன்னது, சரி நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி கேட்டப்போ அவர் சொன்னார், நான் எப்பொழுதுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். அவங்க இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் அதுவும் அறுவை சிகிச்சை நடக்க இருக்கிறதாகவே கடவுளுக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். அவள் ஜெபம் செய்துவிட்டு அவள் சற்று நேரம் தூங்கி போனாள். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மருத்துவருக்கு அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டார். இதுவரை கடவுள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்ததில்லை. அவர் அவ்வளவு ஜெபமெல்லாம் ஜெபித்ததில்லை. எத்தனையோ அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக கூட அவர் ஜெபித்தது கிடையாது. இந்த குழந்தை உறங்குவதற்கு முன்பாக நான் தினந்தோறும் ஜெபிக்காமல் தூங்குவதே கிடையாது என்று சொன்ன பொழுது உண்மையிலேயே அவருடைய உள்ளத்திலே அவர் ஒரு மாற்றத்தை உணர்ந்தார். இந்த குழந்தைக்கு இருக்கிற நம்பிக்கை கூட எனக்கு இழைப்பார் என்று சொல்லி அவர் அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் முதல் முறையாக ஜெபித்தார். ஜெபித்துவிட்டு அந்த அறுவை சிகிச்சை செய்தார். அது மட்டுமல்ல, அன்று முதல் ஒவ்வொரு முறையும் அவர் அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுதெல்லாம் அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காமல் எந்த வேலையும் அவர் செய்தது கிடையாது. அவர் தூங்க செல்வதற்கு முன்பாக கூட ஒவ்வொரு நாள் ஜெபிக்க ஆரம்பித்தார். தூங்கி எழுகின்ற பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு குழந்தை கூட ஒரு பெரியவரை மாற்றக்கூடிய சக்தி உடையதாக இருக்கிறது. ஒரு குழந்தை கூட பெரியவரை மாற்றுகின்ற சக்தி உடையதாக இருக்கிறது. பெரியவர்கள் தான் பொதுவாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை வளர்க்கிறார்கள். ஏன் குழந்தைகள் கூட பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவளை மனம் மாற்ற செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. முதல்ல இன்றைக்கு நாம் புனித மாசில்லாத குழந்தைகளை நாம் நினைவு கூறுகின்றோம். புனித மாசில்லா குழந்தைகள். இந்த மாசில்லா குழந்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்தவர்கள். ஆகவே மறைசாட்சியராக அவர்களை திருச்சபை கொண்டாடுகிறது. பொதுவாகவே மறைசாட்சியர் என்றால் யார்? திருச்சபையுடைய பாரம்பரியத்தை பார்த்தால் யாரெல்லாம் இயேசுவுக்காக சான்று பகர்ந்தார்களோ, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, இந்த இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி வாயார இயேசுடைய பெயரை சொல்லி அவரை மறுதலிக்காமல் அவருக்காக சான்று பகர்ந்தவர்கள் தான் மறைசாட்சியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தைகள் பேசக்கூட ஆரம்பிக்கவில்லை. 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், பிறந்த 2 ஆண்டுகள் மட்டுமே ஆன இந்த குழந்தைகள் இயேசுவுக்காக கொல்லப்படுகிறார்கள். ஏரோது பாருங்கள், எவ்வளவு நயவஞ்சகமுடைய மனிதனாக இருந்தான். பதவியின் மீதும் அவன் மிகுந்த அக்கறையுடையவனாக இருந்தான். பதவி ஆசை அவனை பிடித்துக் கொண்டிருந்தது. ஆகவே அவனை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவனை எல்லாம் கொலை செய்தார்.
இதுதான் வரலாறு சொல்லுகிறது. ஏன் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மீது கூட சந்தேகப்பட்டு அவர்களை எல்லாம் அவன் கொலை செய்தார். அவர்களெல்லாம் எங்கே தன்னுடைய பதவியை பிடித்து விடுவார்களோ என்று அவன் நினைத்த பொழுது யாரெல்லாம் தன்னுடைய பதவிக்கு அச்சுறுத்தலாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஏரோது இதோ யூதர்களின் அரசன் பிறந்திருக்கிறார் என்று ஞானிகள் சொன்னதாக யூதர்களின் அரசனா நான் இருக்கும் பொழுது இன்னொரு அரசன் பிறக்க முடியுமா என்று அவனுக்கு கோபம் வந்தது. ஆகவே தன்னுடைய பதவி எங்கே போய்விடுமோ என்று சொல்லி பயந்து அந்த அரசனை எந்த குழந்தை எங்கே இருக்கிற தெரியவில்லை, நீங்கள் போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று தான் சொல்லி அனுப்பினான். ஆனால் அவன் திரும்பி வரவே இல்லை. அவள் ஏமாற்றி விட்டார்கள் நினைத்த பொழுது அவன் என்ன செய்தார்? 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் இதோ கொன்று போடும்படி அவன் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாடு! அப்படித்தான் அன்றைக்கு பல குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இயேசு பிறந்திருக்கிறார், அவரை பேச ஆரம்பிக்கவில்லை, குழந்தையாக இருக்கிறார். அதற்குள்ளாக அவருக்கு சான்று பகர்வதற்காக இதோ எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். இப்படியும் கூட கடவுள் சில நேரங்களில் செயலாற்றுகிறார் என்பது உண்மைதான். இயேசுவுக்காக சான்று பகிர்ந்த தன்னுடைய உயிரை கொடுத்த இந்த குழந்தைகளை திரு அவை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக விழா கொண்டாடுகிறது. இவர்கள் இயேசுவுக்காக அவர் அறியாத அந்த பருவத்திலே, பேசக்கூட தெரியாத அந்த வயதிலே, அவர் என்ன நடக்கிறது என்று தெரியாத அந்த வயதிலே, இயேசுவுக்காக நாங்கள் இறக்கிறோம் என்பது கூட தெரியாமல் இருந்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார். இவர்கள் அனைவரும் உண்மையிலேயே அவ்வளவு தூய்மையான குழந்தைகள், பிறந்து 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், மாசில்லாத மறுவில்லாத குழந்தைகள். ஆகவே அவர்கள் இயேசுவுக்காக சான்று பகிர்ந்தார்கள் என்பதனாலே திரு அவை அவர் நினைவு கூர்ந்து நாளிலே விழா கொண்டாடுகிறது. இயேசுவை பிறந்த நாளுக்கு ஒட்டி உடனே அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக விழா கொண்டாடுகிறது. ஆகவே அந்த குழந்தைகளை இன்றைக்கு மாசில்லா குழந்தைகள் விழாவை உங்களோடு சேர்த்து நாம் பங்கு சமூகமாக கொண்டாடுகின்றோம். இந்த மதியத்திலிருந்து நீங்கள் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு இதோ ஒருவேளை கலைப்பாக கூட இருக்கலாம். மாசில்லா குழந்தைகளாக நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களும் சரி இந்த பங்கு பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறது. மறைக்கல்வியிலே நீங்கள் வகுப்புகளில் பங்கெடுக்க வேண்டும், திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும், அருளடையாளங்களை பெற வேண்டும் என்று பல்வேறு உதவிகளை உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்தி உண்மையாகவே நீங்கள் இறைவனுடைய அருளில் நீங்கள் வளர்கிறீர்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் மாசு இல்லாத குழந்தைகளாகத்தான் இருக்கிறார். எப்படி தெரியுமா? மாசுக்கே வளர்ந்து மாசு இல்லாத குழந்தை, மாசு இல்லாத குழந்தை, அந்த குழந்தை வேணாம். உண்மையிலேயே மாசு இல்லாத, அப்படின்னா பாவம் இல்லாத தூய்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் தான் வேண்டும். மறைக்கல்வி இருந்தால் மறைக்கல்வி வகுப்புகளே போகிறார். மறைக்கல்வி இல்லை என்றால் திருப்பலி வருவதைக்கிறார். மாசு இல்லாத குழந்தை. மற்ற நாட்களில் பூசி வருகிறேன். இவன் இந்த ஆட்ட செலவு சொல்லிட்டே இருக்காங்க. என்னைக்கு உடுப்பு போடுறாங்களோ அன்னைக்கு மட்டும் தான் அவங்க பூசி வருவாங்க. உடுப்பு போடாத அன்னைக்கு பூசி வருவாங்க. மாசு இல்லாத குழந்தை. அப்படிப்பட்ட மாசு இல்லாத குழந்தைகள் வேண்டும். உண்மையிலேயே ஆண்டவர் மீது பற்றுதலுடைய குழந்தைகள் தான் வேண்டும். ஆண்டவருடைய அருளோடு வளர்கின்ற குழந்தைகள் தான் வேண்டும். எப்படி அந்த குழந்தை கூட அறுவை சிகிச்சை செய்யப்படுவதற்கு முன்பாக அவர் சொன்ன சிறு விஷயம் கூட ஒரு மருத்துவரை மாற்றியது. நீங்கள் நினைத்தால் நிறைய பேரை மாற்ற முடியும். எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரை மாற்றியிருக்கிறார்கள். பெற்றோருக்கு நல்லவர்களாக மாறுவதற்கு குழந்தை உதவி செய்திருக்கிறார்கள். லௌரா விக்கினாவுடைய வாழ்க்கையை பார்த்தால் அதுதான். அவருடைய தாய் மிக மோசமான ஒரு நிலையில் வாழ்ந்து வந்தால், பாவம் செய்தால், பாவ வாழ்க்கை வாழ்ந்தால். அவரை இதை பார்த்து லௌரா விக்கினார் ஆண்டவரை ஜெபித்தார். ஆண்டவரே, என் தாயை மனமாற்றும், அவளுக்காக நான் உயிரையை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதனால் அவருடைய தாய் மனமாற்றம் அடைந்தால். அந்த சிறுமியும் கூட பாருங்கள், 13 வயதிலே அவர் இறந்து போயிட்டு அலுவலக நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றார். புரியுதா? அவர் ஒரு குழந்தை நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பெற்றோர்கள் பெரியவர்களை கூட மனமாற்றலாம். அப்படிப்பட்ட சக்தி உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சக்தியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் புனிதத்தில் வளர்ந்து மற்றவர்களை புனிதத்தில் வளர்வதற்கு நீங்கள் உதவி செய்கின்ற போது உண்மையாகவே மாசில்லாத குழந்தைகளாக நீங்கள் வளர்கின்றீர்கள் என்றார். ஆகவே இந்த விழாவிலே இந்த ஒரு உறுதியை நீங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டும். இது ஏதோ விளையாட்டு தனமாக செய்யப்படுகிற செயல் மட்டுமல்ல, இதெல்லாம் தேவைதான். ஆனால் புனிதத்தில் வளர்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய குழந்தைகளாக வளர வேண்டும். ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபத்தில் வேறொன்று இருக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் வளர வேண்டும். இதுதான் முக்கியமானது.
ஆகவே இன்றைக்கு ஆண்டவரத்தில் ஜெபியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் கேட்டால் கடவுள் கொடுப்பார். குழந்தைகள் கேட்பதை அப்படியே கொடுப்பார். ஆகவே உங்கள் குடும்பங்களுக்காக, உங்களுடைய பங்கிற்காக, அனைத்து தேவைகளுக்காக, உலகத்திற்காக, எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கின்ற குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று உண்மையாகவே கடவுளுடைய அருளோடு நீங்கள் வளர்வீர்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பான எதிர்காலமாக இருக்கும். அப்படிப்பட்ட அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நாம் அனைவரும் ஜெபிக்கின்றோம். நீங்களும் ஜெபியுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. எங்களுக்காக தம் உயிரை கொடுத்தவரே, இவ்வுலகில் எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் ஆசீர்வாதியும். உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றும் இவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் ஆற்றலையும் வல்லமைகளையும் வழங்கி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை உருவாக்கி வழிநடத்தி வரும் ஆண்டவரே எம் இறைவா, இத்திருப்பணியில் கலந்து கொண்டிருக்கும் யாவரையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் உமது அன்பும் ஆசியும் தொடரவும், எங்களுக்கு நல்ல எண்ணம், அன்புறவு, விட்டு கொடுத்தல், சமாதானம், நம்பிக்கை பெருகிடவும், எங்கள் வாழ்வு உமக்கேற்ற சாட்சியை வாழ்வாக மாறிடவும் வரமுள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பக்தியையும் உடலுள்ள நலத்தையும் வழங்க உண்மை மன்றாடுகிறோம். எழுதுகளில் எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய பிறந்த அதே பாலகர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பற்றன்களும் மணியார்களின் காணிக்கைகளை ஏற்றருளும் வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக செய்கின்ற நீர் பக்தியுடன் பலிவொப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் மணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருஅவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்களுக்கு தந்தை இறைவா, மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிற அருமையான நாளிலே நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்காகவும் சிறப்பான விதத்தில் நாங்கள் செல்கின்றோம். நம்முடைய அருளையும் ஆசிரியை இந்த குழந்தைகள் மீது பொழிந்து என்றும் இவர்கள் தெய்வ பயத்திலும் உமது அருளிலும் ஆசீர்வாதத்திலும் வளர வேண்டும் என்றும், இதன் வழியாக இவருடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றும், உமக்கு உகந்த குழந்தைகளாக வளர வேண்டும் என்றும், தூய ஆவியாரின் அருளில் வளர்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றும்
தூய ஆவியாரால் வழிநடத்தப்படுகின்ற பிள்ளைகளாக இவர்கள் திகழ வேண்டும் என்றும், ஜெபத்தில் ஈடுபட்டு என்றும் உம்மோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றும், அவர்கள் தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்து வர வேண்டும் என்றும் உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். எல்லா நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கி உமக்கு உகந்த பிள்ளைகளாக இவர்களை வாழச் செய்திருளும். இவர்களை இவருடைய பெற்றோர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திருளும். உமது அருளாளர்கள் நிறைத்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலே குழந்தை பெற்றுக்காக ஜெபிக்கின்ற பெற்றோர்களை உடைய பாதத்தில் ஏற்படைக்கின்றோம். தங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லையே என்ற இயக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கு அடைத்து தமதியை நிறைவாக ஆசீர்வதித்து உமது அருளால் நிறைத்து ஆண்டவரை அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை நீ விருதியாக்க வேண்டுமாய் இடத்தில் ஜெபிக்கின்றோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக என்னை திருப்பலை நன்றி செலுத்தி மகிழ்கின்ற மஸ்திதாசன் மாட்டினா குடும்பத்தினரை, தனது பிறந்த நாளில் நமக்கு நன்றி செலுத்துகின்ற கிறிஸ்டி ஆம்ப்ரோஸ் அவர்களை, ஜோசுதாஸ் விமலா ஆஸ்திரேலியா குடும்பத்தினரையும் அருளாக நிறைத்தரும். இந்த குழந்தைகளை வழிநடத்துகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பெற்றோர்களையும் குறிப்பாக மறைக்கல்வி ஆசிரியர்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உமது அருளை அவர்கள் மீது பொழுது அவர்கள் செய்கின்ற இந்த அர்ப்பணமுள்ள தாராள மனதுடன் கூடிய இந்த பணிக்காக அதற்குரிய பரிசை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தியர்களும் இதனால் இந்த குழந்தைகளை நல்நெறியில் அவர்கள் வழிநடத்த அவர்களுக்கு ஞானத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் இடத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் உலகிலிருந்து உடன் அழைத்துக் கொண்ட அடைக்கலமேரி அன்பு மரியதாஸ் எஃப்எக்ஸ் பெனடிக்ட் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இடம் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருந்தோம். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடனே ஒவ்வொரு திருமுக ஒளியும் ஏற்றிருளும். இந்த அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் போஸ்கோ, புனித மாசெல்லா குழந்தைகள், இவ்வுலகிலும் புகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிடத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைபிடித்தருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
தந்தீரே. ஆண்டவரே, சிறுநாமதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதி அளித்திடும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரே எனக்கு எழுந்தருளும் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகளும் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணகருளால் முடிசூட்ட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்றோம் நம்பிக்கையாளராகி எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது.
சிறுவர்களுக்குரியவர்களை மாசில்லா குழந்தைகள் விழாவை முன்னிட்டு இந்த நாளிலே நம்முடைய குழந்தைகளுக்காக சிறப்பு விளையாட்டுகளையும் சிறப்பு நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்து இந்த திருப்பலியில் பங்கெடுக்க செய்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு டென்னிஸ் அவர்களுக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நம்முடைய கிளைப்பங்கில் இருக்கின்ற குழந்தைகளை இங்கே கூட்டிக் கொண்டு வந்து அவர்களையும் இதில் பங்கெடுக்க செய்த மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜெயந்தி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் சிறப்பான நன்றியையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் எடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவர்களோடு இணைந்து உழைக்கின்ற அனைத்து தன்னார்வ தொழிலாளர்களுக்கும் சிறப்பான பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் சிறப்புடையதாக வேண்டும் என்று அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியிருக்கிறார்கள். என அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எனவே 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேப்ரியல், மைக்கேல், உரியல், ரஃபாயல் என்று 4 வானதூதருடைய பெயர்களை கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளின்படி 430 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை பெறுகின்றவர்கள் கப்ரியல் அணியினர். அவர்களை விட 34 புள்ளிகள் அதிகமாக பெற்று 464 புள்ளிகள் பெற்று 3வது இடத்தை பெறுபவர்கள் மைக்கேல் அணியினர். அவர்களை விட 6 புள்ளிகள் அதிகமாக பெற்று 470 புள்ளிகள் பெற்று 2வது இடத்தை பெறுபவர்கள் உரியல் அணியினர். அவர்களை விட 10 புள்ளிகள் அதிகமாக பெற்று முதலிடத்தை பெறுபவர்கள் ரஃபாயல் அணியினர். எனவே அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இப்பொழுது ஒவ்வொரு குழுவாக உடனடியாக வந்து உங்களுடைய பரிசை மொத்தமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுடைய பரிசுகள் எல்லாம் குழு தலைவர்கள் மூலமாக ஆசிரியர் மூலமாக உங்களுக்கு எல்லோருக்குமே பிறகு பிரித்துக் கொடுக்க இனி யாரும் இதை செய்து கொடுக்கூடாது, கொடுத்து வாங்குவாங்க. எனவே திருப்பலி முடிந்த பிறகு எல்லாரும் பின்னாடி மாமாமாரின் அரங்கத்தில் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அங்கே உங்களுடைய பரிசுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதன் பிறகு இரவு உணவு வழங்கப்படும். இந்த இரவு உணவானது மறைக்கல்வி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். மற்றவர்களுக்கு இதை செய்து மற்றவர்கள் கேட்டுக்கொள்கின்றேன். மறைக்கல்வி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இரவு உணவிலே பங்கெடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு பெற்றோர்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போகுமாறு நம்மோடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே முதல் பரிசு பெற்ற ரஃபாயல் அணியினர் உடனடியாக வரவும், டக்குன்னு வரணும். ஃபர்ஸ்ட் அப்புறம் செகண்ட் அப்புறம் தேர்ட் அப்புறம் ஃபோர்த். அவரை தொடர்ந்து 2வது இடத்தை பெற்ற அணியினர் பரிசு வரவும் இந்த கேப்டன்ஸ் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் உரிய அணியினர் 2வது இடத்தை பெறுகிறார்கள். மீண்டுமாக 2வது இடத்தை பெற்ற உரிய அணியினருக்கு அவரை தொடர்ந்து 3வது இடத்தை பெற்ற மைக்கேல் டீம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். பின்னாடி
டீம் பிரைஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். திருக்குறள் அம்மாவை வாழ்ந்து கொள்வதை அப்போது கேட்டுக்கொள்ளலாம். அனைத்திற்கும் உறுதுணையாக இருந்து மறைக்கல்வி குழுமத்தில் வழிநடத்தி ஆக்கமும் ஊக்கமும் தந்த பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக பிள்ளைகளுக்கு நாளையிலே சிற்றுண்டி இரவுகளிலிருந்து பரிசுகள் அனைத்தையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றிகளை மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பி ஆசிரியர்களுக்கு செய்து அனைவரும் அம்மாவை வாழ்ந்து சொல்லிக் கொள்வதை எப்போது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Thank you.